என்னடி நீ மட்டும் இங்க தனியா உட்காந்துருக்க? மாப்பிள்ளை எங்க? சத்யா, சத்யா. மா, நீ எது எல்லாம் பண்ணுற கூட? ஏய், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏதோ 2 நாள் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தேன். அதுக்காக என்ன நோயாளியாவே படுக்க வச்சிருவ போல இருக்கே. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, விடு. பாட்டி, பாரு பாட்டி, அம்மா ரெஸ்ட் எடுக்காம இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவ வந்ததுல இருந்து அவ இப்படி உடம்பு சரியில்லைன்னு படுத்து நான் பார்த்ததே இல்ல. இந்த 2 நாளா அவ படுத்து கிடந்ததே ரொம்ப பெரிய விஷயம். என்ன பாட்டி நீ அப்படி பேசினு இருக்கிற? விடுமா, ஓடி ஆடி வேலை செஞ்சு பழக்கப்பட்டவ. அவளை போய் படுத்து கிடக்க சொன்னா எப்படி இருப்பா? சத்யா, நீ போய் மாப்பிள்ளைய கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். குடுங்கத்த. சத்யா, என்ன பாட்டி? நீ போமா, போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. போ போ. இங்க யாருக்கு தான் மனசு சரியில்லாமல்ல? அத்தை காரணமா சொல்லி சாப்பிடாம இருக்கணும்னா இந்த உலகத்துல 3/4 பேரு ஒரு வேளை கூட சாப்பிட முடியாது. இதோ பாருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஏங்க, அப்போ நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னா நான் என்னங்க பண்றது? நான் ஒன்னும் உன்னதும் பண்ண சொல்லியே. என்ன பொண்டாட்டியா ஏத்துக்குன்னு உன்னால வாழ முடியல. நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்னே தெரியாம என்னால உன் கூட வாழ முடியல. எதுக்கு இப்படி 2 பேருமே கஷ்டத்தோட ஒரு வாழ்க்கைய வாழணும்? அதுக்கு நம்ம பிரிஞ்சு போயிடலாம் தான் சொல்றேன். ஏங்க, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தோம். இப்ப கூட புரிஞ்சுக்காமே பேசினரு பத்தியா? அதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தான் என்ன ஃப்ரெண்டா நினைச்சுன்னு. நான் அப்படி நினைக்கல. அது உனக்கும் நல்லா தெரியும். எச்ச வாழ்க்கைய வாழ முடியாம உன் கூடவே நான் இருக்கிற அவஸ்தை உனக்கு புரியவே இல்லை. புரியவும் புரியாது. அது இல்லைங்க. இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரிஞ்சிடலாம். அவ்வளவுதான். ஏங்க, என்ன கொலவரியில நிக்கிறாங்க? இப்ப என்ன பண்றது? அப்பா போயிட்டாங்க. இவங்களும் நம்மளுக்கு போட்டியா பாட்டு போட போறாங்களா? அப்படி எந்த பாட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே. நான் உன்னாண்ட அவ்வளோ பேசியும் நான் என்ன பேசினேன்னு உனக்கு புரியல. அதான் உனக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை. நீ அன்னைக்கு பேசினதுக்கு கோவப்பட்டெல்லாம் நான் பிரிஞ்சிடலான்னு சொல்ல. நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் முடியாது. அப்படியே சேர்ந்து இருந்தாலும் 2 பேருக்குமே எப்பவுமே பிரச்சனை தான். என்னங்க பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டே இருக்கீங்க? சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னாங்க பிரச்சனை வரப்போகுது. தெரியாம தாங்க கேக்குறேன், சொல்லுங்க. சேர்ந்து வாழறதுங்கிறது ஒண்ணு, சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறதுன்றது ஒண்ணு. உன் வசதிக்கு நீ நடிச்சுன்னு போயிடுவ. ஆனா என்னால அது முடியாது. அதனால பிரச்சனை என்னன்னே புரியாம
இந்த மன்னிப்பு கேக்குறேன் மண்ணாங்கட்டி கேக்குறேன்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிருக்காத. எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு காலைல வேலையா இங்கேருந்து கிளம்பிரு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஹலோ, என்ன இன்னும் காஃபியே வரல? என்னங்க காஃபி கேட்டா இப்படி முறைக்கிறீங்க? நைட்டு நான் உன்னாண்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? விஞ்சதும் நீ இங்கேருந்து கிளம்பி போயிருக்கணும்னு சொன்னல. இப்பவே நீ இங்கேருந்து கிளம்புற. உன்னை இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு தான் நான் மறு வேலையை பார்ப்பேன். என்ன எந்திரி முதல்ல. என்ன? வெயிட், ஒரு கால் வருது, அதை பேசிக்கிறேன். ஏங்க, உங்க உடன் பெறுவாத பிரதர் குள்ளபூதம் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். வெயிட், சொல்றா. என்ன மாப்ள, சிஸ்டர் என்ன சொல்றாங்க? சமாதானத்துக்கு வந்துட்டாங்களா? முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மாப்ள. சிஸ்டர்னால உன்கிட்ட ரொம்ப நாளா கோச்சிக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் சரியாயிரும். நீ என்ன பண்ற? ஒரு 11 o'clock போல ஆபீஸ்க்கு வந்துரு. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நோ, நெவர். என்னாச்சு இவனுக்கு? சான்ஸே இல்ல. நான் ஆபீஸ்க்குலாம் வர மாட்டேன். டேய், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்டா. மாப்ள, பாம்பேல இருந்து கிளையண்ட்லாம் வந்திருக்காங்கடா. டேய், பேங்காக்ல இருந்தே கிளையண்ட் வந்திருந்தாலும் நான் இன்னைக்கு எந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதா இல்லடா. பைத்தியம் மாதிரி பேசினிராத. நீங்க என்ன பைத்தியம் கூட சொல்லிக்கோங்க, நீங்க லூசுன்னு சொல்லிக்கோங்க, எதை வேணா சொல்லிக்கோங்க. நீங்க இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்க. மூஞ்ச பார்க்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். வாட்? இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணிருறா? நீங்க போய் சொல்றீங்க, நல்லாவே தெரியுதுங்க. சத்தியமா நான் உண்மையை தான் சொல்றேன். புரியுதா? நான் அங்க இருந்தா உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு கஷ்டப்பட்டுனே இருக்குதுன்னு தான் நான் இங்க ஓடியாந்தேன். இங்கேயும் வந்து என்னோட நிம்மதியெல்லாம் கெட்டு நிறுற. நீங்க இருக்கிறது எனக்கு புரியல. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வருது. கோவத்துல நான் என்னையே ஏதாவது செஞ்சு பண்ணணும்னு பயமா இருக்குது. இங்க பாரு, நான் உயிரோடு இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கு சூடு சொரணன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே இங்கிருந்து போயிரு.